இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷல்? உள்ளி வடை. உள்ளி வடை. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா உள்ளி வடை. உள்ளி வடை மை ஃபேவரட் டிஷ் இன்னைக்கு. ஸோ எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து செஃப் பிபினோட ஸ்பெஷல். லீவ் போட்டுட்டு இன்றைக்கி உள்ளியோட போடுறாரு. ஸோ எல்லாருக்கும் எங்கள் ரூமில் எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்து காய்ச்சல் பிரச்சனைகள்லாம் இன்னும் முடியலை. சம்மர்லேயும் இந்த கொளுத்துது என்ன செய்ய, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் வருது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சூடாக தொண்டைக்கு இதமாக வந்து சுக்காப்பியும் உள்ளி வடையும். சரியா? உள்ளி வடை ரெடியாகும். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம், மைதா, அரிசி மாவு, உப்பு, கடலை மாவு. சரி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கட்டிக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த உள்ளியோட நீங்கள் எங்கே சாப்பிட்லான்னா, நீங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு வாங்க, நரேந்திர தாத்தா கடையில் இது போடுவாங்க சாயங்காலம். எல்லோரும் வந்து ஒரு டீயும் 2 உள்ளியோட சட்னி வச்சு வாங்கி இப்போ ஸ்கூலுக்கு சைடில் நின்று சாப்பிடணும். சரியா? சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடணும். 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம். சரியா? ஸ்டீவர்டு ஒருத்தன் செத்துட்டான், ஒருத்தன் நீர்மலைக்கு போயிருக்கான். அவன் இப்போ வருவான். வந்த உடனே நம்ம வந்து இப்போ எண்ணெயை நம்ம காய வைப்போம். சட்டியெல்லாம் ரெடி பண்ணணும். சட்டி சோறு தின்னுட்டு இங்கே போட்டு செத்துட்டாங்க. அவனுக்கு எழுப்ப முடியாது. இந்த காப்பியை வந்து இந்த காப்பி கீப்பியெல்லாம் போட்ட உடனே அந்த மனம் அவனை பிடிச்சி இழுக்கும். ஒரு மாதிரி கொண்டான்னு வருவான். அப்போ நாங்கள் அவனை வந்து காட்டுறோம் யாருன்னு நீங்களே தெரியும் உங்களுக்கு. சரியா? நீர்மலைக்கு இப்போ தான் ஒருத்தர் பேருக்கு அவன் வரட்டும். நம்ம அதுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் காய வைப்போம். சரியா? காய வச்சுட்டு நம்ம வந்து உள்ளியோட சொல்லுவோம். சரியா? வந்து எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னடா பால் சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கான்னு நினைக்காங்க. நம்மக்கிட்ட வந்து சின்ன சீனி சட்டி இல்லை. ஸோ அதனால் இதில் வச்சுருக்கோம். நம்ம கடையிலன்னா ஒரு பெரிய சட்டியில் வச்சுருக்கோம். இந்த சட்டியில் ஊற்றணுன்னா ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வேணும். ஸோ அப்போ தான் இதில் போட்டு பொரிக்க முடியும். அதனால் நாங்கள் பால் சட்டியில் வச்சு எங்கள் ஒரு 4 பேருக்கு தானே அப்படின்ட்டு இதில் நாங்கள் பொரிக்கிறோம். எக்யூப்மெண்ட்லாம் ரெடியாக இருக்குது. தண்ணி இதை எப்படி உருட்டி காமிங்க செஃப்? ஃபஸ்ட்டு கையை நினச்சிக்கோங்க, எடுத்து உருட்டுங்க. இதுதான் சைஸு. இந்த சைஸில் போட்டால் தான் இந்த பால் சட்டியில் பொரித்து எடுக்க முடியும். உள்ளி வடை மணக்குது காய்ஸ். இனிமேல் தான் மணக்க போகுது. ஸோ ரெடியாக இருங்க. எல்லாருக்கும் உண்டு. யார் யாருக்கும் உள்ளி வடை வேணுமோ வந்துடுங்க. துபாய் வாங்க எல்லோரும். உள்ளி வடையும் சுக்காப்பியும் குடிச்சிட்டு போங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு பொடி உருட்டி போடு. ஐயோவா, எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? ஸோ உள்ளி வடை ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்குது. கையை உள்ளே விட்டுற அப்போ தான் நல்லாயிருக்கும். வீடியோ நல்லா வைரல் ஆகும். காந்த வரலுக்கா? ஸோ நல்ல ஹீட் இருக்குது. எப்போ ஐயோ சுட்டு நல்லா கொதிக்கி. ஸோ போதும், ஒரு 4 நாளாக போட்டு எடுப்போம். முடிஞ்சு கை பொத்துட்டு காய்ஸ். கொழுப்பு தேவை தான். இது கொஞ்சம் தான் உள்ளியோட இருக்குமாவு. காப்பி எடுத்து போடணும். சீக்கிரம் வந்தால் உள்ளியோட கிடைக்கும். சரியா? ஸோ காய்ஸ், உள்ளி வடை ரெடி ஆகிடுச்சு. வந்துட்டு உள்ளியோட கொஞ்சம் ஆறட்டும், சூடு ஆறட்டும். இது அடுத்தது என்னென்னா சுக்கு காப்பிக்கு ரெடி பண்ணியாச்சு. உள்ள என்னடா கடலை தூக்கி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இது வந்து கருப்பட்டி. கன்னியாகுமரியிலேருந்து கருப்பட்டி வந்துச்சு. சுக்கு, மிளகு, மல்லி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு இடிச்சிருக்கு. வேறு என்ன போடணும்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சதை போட்டு இடித்து வச்சுருக்கோம். தொண்டை வலிக்கு 1 ரூபா மிளகாய். ஸோ
ஸோ உள்ளியோட ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ உள்ளியோட டேஸ்ட் பண்ணுவோம். ஆவி வரப்போ தெரியுதா? இங்கே வா ஜெனிஸு, இங்கே வா. என்ன ஐவா ஐவா சூப்பராக இருக்கு. உள்ளியோட நல்லா இருக்குது, நல்லா வந்துருக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி ஆகும். அருமையான உள்ளியோடை சுக்காப்பியும் போட்டு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? வேறு லெவலில் இருக்கும். ஜெனிஸு வா, உள்ளியோட ரிவ்யூ ரெடி. உள்ளியோட நிர்மலை போனால் வந்துட்டான். சொல்லு. நல்லா இருக்கு. சுட சுட சாப்பிடும்போது நம்ம ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட் வரும். இது சுக்கு காப்பியே ரெடி ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சுக்கு காப்பி இப்போ ரெடி பண்ணிடுவோம், சரியா? ஸோ சுக்கு காப்பி ரெடி பண்ணுறோம். சுக்கு காப்பி ரெடி பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்றோம். யார் வரீங்களோ வாங்க. ஓகே. ஸோ ஃபைனலி நம்மளோட சுக்கு காப்பி ரெடி ஆயிடுச்சு, உள்ளியோடய ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அருமையாக இருக்கும். இப்போ தான் வந்தார், எந்திரிச்சு வந்தார். எந்திரிச்சு வந்து உள்ளியோடையெல்லாம் தட்டில் அடிக்க வச்சுருக்கா. வந்து உள்ளியோடலாம் வந்து இது அது ஒரு ஸ்னாப் எடுத்தார். ஸ்னாப் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டுட்டு எப்போ உள்ளியோடையில் வந்து போச்சு, அது இல்லை இது இல்லைன்ட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கான். சரியா? உள்ளியோடைய குறை சொல்லிகிட்டு இருக்கான். உள்ளியோட அருமையாக இருக்குது. அப்படி சொன்னால் தான் உள்ளியோட கிடைக்கும். இதுதான் உள்ளோட தான், அதோட முடிஞ்சு. ஸோ சேஸ் முஷ்கில் நாட்டு முஷ்கில். காலையிலேருந்து எல்லாருக்கும் அரபி சொல்லித்தரேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அரபி கிளாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அரபியில் தான் பேசுவோம். கூடிய சீக்கிரம் எல்லாரும் அரபி படிங்க. ஓகே பாய்ஸ், சி ஓகே காய்ஸ், பாய்.